ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு தை மாதம் எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் முதல்ல பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? பொதுவாக கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் சற்று பொறுமையாகவும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்க்கும்போது இந்த தை மாதம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மாதம் கிடையாது. ஏன்னா 4 விதமான ராஜயோகங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த காலகட்டங்கள் இருக்குதுங்க. இந்த 4 விதமான ராஜயோகங்கள் 4 கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே இணையக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய யோகங்கள்ங்க. இது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க, கும்பராசி அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் பார்க்கும்போது மகர ராசிக்கும் அதிபதியானவர், அதாவது 1க்கும் 12க்கும் அதிபதியானவர் சனி பகவான். ஆக இப்போ அந்த 4 கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். முதல் கிரகமாக பார்க்கும்போது சூரியனும், 2வது கிரகமாக செவ்வாயும், 3வது கிரகமாக சுக்கிரனும், 4வது கிரகமாக புதன் பகவான். இந்த 4 கிரகங்களும் கும்பராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த தை மாதத்தில். அப்போ இது சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத விட அந்த 4 ராஜயோகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று சதுரகிரி யோகம், இன்னொன்று சூரிய மங்கள யோகம், அடுத்தது புதன் ஆதித்ய யோகம், அடுத்தது சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறதாங்க இந்த 4 யோகங்கள். சரிங்களா? இப்போ இந்த 4 கிரகங்களும் இந்த கும்பராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது கும்பராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான, அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பண நஷ்டத்தை ஏற்படுத்துவார், இடம் மாற்றத்தை உண்டாக்குவார். பண நஷ்டத்தையும் இடம் மாற்றத்தையும் உண்டாக்குவாருங்க சூரிய பகவான். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கும்ப ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். சரிங்களா? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம்ங்க. அப்போது அந்த 2 ஸ்தானத்துக்கு அந்த பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய கும்பராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மையை செய்வார் தீமையை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நன்மை பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லைங்க, தீமையை தான் பண்ணுவார். எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார், உடல் ரீதியில் பித்த மயக்கம் ஏற்படுத்துவார், செலவை ஏற்படுத்தி கொடுப்பார், செலவினங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இது அத்தனையுமே செவ்வாய் பகவான் செய்வாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கும்பராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசிக்கு 4க்குடையவன். சரிங்களா? அப்போது சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு மாதஸ்தானகம் சுகஸ்தானம்ங்க. சரிங்களா? அதே போல் அந்த கும்பராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் தான் அந்த சுக்கிர பகவான். அப்போ அந்த 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான் கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல நின்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டம் நன்மையா தீமையா அப்படின்னா சுகத்தை கொடுக்குறாரு, லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரே தவிர பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல கிடையாது. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரே தவிர பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, கும்ப ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசி, அதாவது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான்
அதே மாதிரி கும்பராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய கும்பராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தோல்வி பயத்தை உண்டாக்குவாருங்க, வியாதிகளை ஏற்படுத்துவார், சத்துருக்களின் பீடைகளை உண்டாக்குவார். அப்போ புதன் பகவான் உங்களுக்கு சாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார். சரிங்களா? அப்போ இது இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்னு பார்த்துருக்குறோம். அந்த 4 கிரகங்களும் ஒன்று சேரும்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் போது ஒரு பலன்கள் மாறும். நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல் கிரகங்களாக சூரியனும் செவ்வாயும் சேரும்போது சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்குதுங்க. அப்போ இந்த சுக்கிரமங்கல யோகத்தினால இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலனை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். அரசாங்க ரீதியான அபராதங்களை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்னு எப்படி, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், ஹெல்மெட் இல்லாமல் போகிறோம், அல்லது இன்சூரன்ஸ் இல்லாமல் போகிறோம், லைசன்ஸ் இல்லாமல் போவோம், கார் ஓட்டிகிட்டு போகிறோம், சீட் பெல்ட் போடாமல் போகிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து ஒன்று நடக்கும். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சரிங்களா? குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகும். இந்த சூரிய மங்கள யோகத்தினால கும்பராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன் இதுதான். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்கும், ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தும், சுப செலவுகள் செய்ய வைக்கும். எப்படி? சுப செலவுகள் செய்ய வைக்கும், ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தும். அப்போ தெய்வத்தை நீங்கள் நல்லா வணங்கிட்டு வரணும். சரிங்களா? இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த தை மாதத்தில் நம்ம குடும்பத்துடைய தொழில் எப்படி இருக்கும், இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அதிகப்படியான அலைச்சல்களும் உருவாகும், தூக்கம் இல்லாத நிலையும் இதில் ஏற்படும். அப்படி அதிகப்படியான அலைச்சலும் தூக்கம் இல்லாத நிலையும் ஏற்படும் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில். அதே சமயம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போவதற்குண்டான வாய்ப்புகள் இதில் அதிகப்படியாக இருக்கும். இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக இருக்க தவிர பாதகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பல மடங்கான லாபம் இதில் காத்துட்ருக்குது, அபாரமான முன்னேற்றம் ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் அபாரமான முன்னேற்றங்கள் ஏற்படும், சூப்பராக இருக்கும். ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லலாம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். சரி, இந்த அளவுக்கு தொழிலில் வருமானம் வந்தாலும் அந்த பொருளாதாரம் நமக்கு நிலைச்சி நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, சுப செலவுகள் உங்களுக்கு வரும். அந்த சுப செலவு நல்ல விதத்தில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த சுப செலவுகளோடவே உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரும். அதாவது தேவையற்ற மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்க. சரிங்க, தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரும்போது குடும்பம் எப்படி இருக்கும், அப்போ குடும்பம் சார்ந்த நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானம் இருக்கணும். நீங்கள் விட்டு கொடுத்து பேசணும். நீங்கள் விட்டு கொடுத்து பேசும்போது அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் கொண்டு போய் விடும் குடும்பத்தில். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக குடும்பத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது எப்படிங்க நமக்கு நன்மை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதில் சற்று தடுமாற்றமாக தான் இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும், சில தடைகள் உண்டாக்கும். பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நன்மைகள் நடக்கும். ஸோ அந்த திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியங்கள் எப்படிங்க இருக்கும், அப்போ அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கண் எரிச்சல்கள் உண்டாகும், கால்களில் வலிகளை கொடுக்கும், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. கண் எரிச்சல், காலில் வலி, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. இது எல்லாம் வரும் இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில். உங்கள் உடல் ஆரோக்கியம் இப்படி தாங்க இருக்கும். சரி, இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகணும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான
அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 3, 7, 8ங்க. 3, 7, 8 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலம், கருநீலம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருநீலம். வணங்க வேண்டிய தெய்வம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயரை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு அன்னதானமாக கொடுக்கறது இன்னும் உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? இது தாங்க இந்த கும்ப ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ராசி பலன். இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் செனராஜ். நன்றி, வணக்கம்.